ஒரு மரபு எவ்வாறு சடங்காகி போய்விட்டது என்பதை நான் சொல்கிறேன். பொங்கல் விழா பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிராமத்து ஆளாக இருந்தால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். வயல்வெளி, கரும்பு, நெல் போன்ற விளைச்சல், மஞ்சள் போன்ற விளைச்சல், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடு, மார்கழி முடிஞ்சு வெள்ளாமை வீட்டுக்கு வருகின்ற பொழுது அதை இறைவனுக்கு படைத்தல், சந்தோஷமாக பகிர்ந்து உண்ணுதல், புத்தாடை அணிதல், பெரியோரிடத்திலே ஆசீர்வாதம் வாங்குதல், சூரிய பகவானுக்கு படையலிடுதல், இவையெல்லாம் தானே பொங்கல். இப்போ சென்னையில் நீங்கள் பொங்கல் கொண்டாடுறீங்களா? உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கு? சொந்த வீடு இருக்கா? அதுவே பாதி பேருக்கு டவுட்டு. வெள்ளாமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி, பரவாயில்ல, விட்டுடு. மாடு இருக்கா? மாடும் கிடையாது, அதையும் விட்டுடு. பொங்கல் வைக்கிறதுக்கு திறந்த வெளி சூரிய பகவானை நோக்கி இடமாச்சும் இருக்கா? அதுவும் கிடையாது. சமையல் கட்டில் தான் நீ பொங்கல் வைக்கிறீங்க. புது பானையில் பொங்கல் வைக்கிறியா? குக்கர் பொங்கல். கரும்பு 12 உயரத்துக்குள்ள கொண்டாந்து வீட்டுக்குள்ள வைக்கணும், வெட்டி கொண்டாடுறான் துண்டா. எதுக்குயா நீ பொங்கல் கொண்டாடுற? தமிழன் என்ற ஒரு தகுதி இருக்கு சார். ரைட், ஓகே, எப்படியோ கொண்டாடுறியா நீ, அதுவே சந்தோஷம். எதுவுமே இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா கொண்டாண்டாங்க, நான் சின்ன வயசில் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன், என் குழந்தைங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சார். அதானே? அப்போ தேவையில்லை, இல்லை உனக்கு சடங்காக்கி போகிறது அல்லவா?